சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. இந்த நிகழ்ச்சி நம்முடைய செந்தமிழ் கலைமன்றம் நடத்துகிற இந்த விழாவுக்கு உங்கள் அனைவரும் வந்திருந்து இந்த அழகான நிகழ்ச்சியை கண்டுகிட்ருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் நான் முதன்மை ஸ்பான்சராக கொடுக்க எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம ராஜு சார் இருந்ததுலேருந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம். ரமேஷ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கும்போது நான் முதல் ஸ்பான்சராக இருந்துருந்தேன். அவங்க 2 பேரும் ஏதோ சின்ன பிரச்சனைனால பிரிஞ்சு 2 ஆகிட்டாங்க.
அதனால எனக்கு தான் நஷ்டம், உங்களுக்கு நஷ்டமா என்னமோ தெரியல. ஆனால் உங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா 23ஆம் தேதி அவங்க ப்ரோக்ராம் நடக்குது, அது நான் தான் ஸ்பான்சரு. ஆனால் எனக்கு தான் செலவு அதிகம். இங்கிட்டும் ஸ்பான்சர் கொடுக்க வேண்டிய இருக்குது, அங்கிட்டும் ஸ்பான்சர் கொடுக்க வேண்டிய இருக்குது. ஒரே பக்கம் கொடுத்துட்டு 2ஆக பிரிச்சுட்டாங்க. இப்போ எனக்கு நான் 2000 டிக்கெட் விற்கிறேன், 4000 டிக்கெட் விற்க வேண்டியா இருக்குது. அவ்வளோ என்னுடைய கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க 2 பேரும் மச்சானும் மாமானும் போயிட்டு அங்கே போய் ஒன்றா போய் இருந்துட்டு ஊரில் சில நிகழ்ச்சிகளை பார்க்குற 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. ஆனால் இங்கே நம்மளுக்கு பிரிஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்குது. இது நான் சொல்லிட்டேன், அடுத்த வருஷம் 2 பேரும் ஒன்றா இருக்குன்னு ஒரே நிகழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டேன். அதனால் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் ஒன்றா நிகழ்ச்சி எதிர்பார்ப்போம். ரொம்ப நன்றி. நீங்கள் அந்த நம்முடைய வித்யாசாகர் நூல் வெளியிட்ட விழா அனுப்பி எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்க. உண்மையிலேயே அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் ரொம்ப தங்கமான மனுஷன். இந்த கோயத்தில் நான் பார்த்ததில் ரொம்ப அருமையான மனிதர். அவர் எனக்கு நிறைய விஷயங்கள், எனக்கு லண்டனுக்கு இந்த வாழ்வு என்ன சொல்கிறேன், என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுடைய அந்த அவார்டு வாங்கி தந்தது அவர் தான். அவர் மூலமாக தான் அது கிடச்சிச்சு. அதனால் அவருக்கு எனக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் அவார்டு இன்னும் நம்முடைய இங்கே உள்ள கோயத்து மக்கள் எல்லாம் இங்கே அவங்களெல்லாம் அவங்கள்ட்ட கேட்கும்போது யாருக்கு இந்த அவார்டை கொடுக்கலான்னு கோயத்தில் கேட்கும்போது எல்லாருமே நிறைய பேர் என்னுடைய பேரை சொன்னது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் 100 பேரில் எனக்கு என்னை இந்த ஜிசிசி கண்ட்ரியில் 100 பேரில் ஒரு ஆளாக எடுத்ததும் அதுவும் மக்களுடைய ரிப்போர்ட்டு தான். அதேமாரி கோயத்தில் 6 பேரில் ஒரு ஆளை என்னை எடுத்ததுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டு தான். எனக்கு அதில் என்னன்னா, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லுன்னு சொன்னால், மனிதனுக்கு எந்த நேரமும் எப்பவும் என்ன வேணாலும் மாறலாம். வாழ்க்கை ஒரு அதிசயம். வாழ்க்கை ரொம்ப அதிசயம். இந்த 6 பேர் தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு நான் ஏற்கனவே ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இங்கே வராதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கும் இதே மாதிரி நடக்கணுங்கிறதுக்காக இதை நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். என்னை 6 பேர் எடுத்திருந்தாங்க. அந்த 6 பேரில் 5வது ஆள் நான். 4வது ஆள் எனக்கு முன்ன யாருன்னு சொன்னால் இந்த கிட்கோ கம்பெனி ஓனரு. அவர் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அவரை பார்த்துட்டு நான் யோசித்தேன், ஏன்னா எனக்கு கிடைச்ச இந்த அவார்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன, ஒரு 2014 9 வருஷமாச்சு. அப்போ அவரை நான் பார்த்துட்டு 21 வருஷம் இருக்கும், 20 வருஷம் இருக்கும். அப்புறம் அவர் பக்கத்தில் உட்காந்துருந்தார். சார் வணக்கம் சார்னு சொன்னேன். அவர் ஹிந்திக்காரர் தான். அவர் சொன்னார், இங்கிலீஷில் பேசினார். எனக்கு என்னால் இங்கிலீஷ் தெரியாது. அவர் சொன்னேன், என்னை உங்களுக்கு ஹிந்தி தெரியும், ஹிந்தியில் பேசினேன். என்ன உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. ஆனால் நான் 20 வருஷத்துக்கு முன்னே உங்கள்கிட்ட டிரைவர் வேலை கேட்டு வந்தேன். வீட்டிலேருந்து நான் ரிலீஸ் வாங்கிட்டு உங்கள்கிட்ட. அப்போ நீங்கள் ரொம்ப டிரைவர்கள் எடுத்துருந்தியா. ஆனால் நான் ஒரு டிரைவர் வேலை கேட்டு உங்கள்கிட்ட வந்தேன். ஆனால் நீங்கள் அன்றைக்கி நான் காதிமாக இருக்கிறனால வீட்டு விசாவில் இருக்கிறனால நான் எடுக்கிற இல்லைன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிட்டீங்க. நானும் எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன், நீங்கள் தரல. ஆனால் அதுக்கப்புறம் நான் வெளியே நிறைய கஷ்டப்பட்டேன். ரொம்ப இது பண்ணி அப்புறமா நான் கார்கோ தொழில் ஆரம்பித்து ட்ராவல்ஸ்னால் ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு இந்த அவார்டு கிடச்சிச்சு. ஆனால் இந்த அவார்டு கிடச்சதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்த பாருங்க, அவன் ஐ கான்ட் பிலீவ், நான் நம்பவே முடியலைண்ணா. இதுதான் இறைவன் ஒருவனை எந்த நேரத்துலையும் எப்படி வேணாலும் மாற்றுவாங்கிற மாதிரி உனக்கிட்டே நான் நீ 4வது நான் 5வது கொண்டு இறைவன் உட்கார வச்சுருந்தானா, நீ எனக்கு அன்னைக்கு டிரைவர் வேலைக்கு தந்துருந்தீன்னா உன்கிட்ட டிரைவராக தான் இருந்திருப்பேன். கடவுள் நீ அன்னைக்கு எனக்கு டிரைவர் இல்லாமல் நீ அனுப்பினா பாரு, உனக்கு முதல் நன்றியை சொல்லிட்டு அவனுக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா அந்த கம்பெனியில் இன்னி வரைக்கும் 25 வருஷமா 30 வருஷமா தான் ரமேஷ் என்னோட கூட இருந்த நிறைய நண்பர்கள்லாம் இன்ன வரைக்கும் அந்த இடத்துல டிரைவராக இருக்கிறாங்க. ஏன் அவங்க வரலன்னு சொல்லிட்டு அது என்னமோ கடவுளாக தான் சொன்னா இல்லையா. கடவுள் எப்போ வேண்டாலும் எந்த நேரத்தில் எப்படி மாற்றுவான்னு சொன்னா இல்லையா. அதிசயங்கள் ஒளிஞ்சு கிடக்குது நம்ம உடம்பு, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் ஒளிஞ்சு கிடக்குது. அந்த அதிசயத்தை நம்ம தான் நம்புறது கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் மாற்றி கொடுப்பான். நம்மளை இறைவன் எப்போ வேணாலும் மாற்றுவான். நான் சாதாரண ஒரு டிரைவராக இருந்தவன் இந்த நிலைமைக்கு இன்னைக்கு 6 உயர மாலை போட்டு எனக்கு இந்த கேரளா மூலத்தினை அடிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எப்படி சொல்லுன்னு தெரியல, கண்ணில் தண்ணி தான் வருது. அதுக்காக என்னுடைய செந்தமிழ் கலைமன்றத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட கூட இப்போ சொன்னாங்க, ஏதோ சஸ்பென்ஸாக செய்ய போகிறேன். என் ஃப்ரெண்டெல்லாம் பக்கத்தில் ஏதோ சஸ்பென்ஸ் செய்ய போகிறேன். என்னடா சஸ்பென்ஸ் தெரியல, தண்டா மூலம் அடிக்கும் போது எனக்கு தெரியுது, சரிதான் ஒரு சஸ்பென்ஸ் இருந்து. நான் என்ன சொல்றேன்னு தெரியல. அதே மாதிரி இந்த ஹாலை பற்றி சொல்லணும்னு சொன்னால் உண்மையிலே அருமையான ஹாலு. இப்படிப்பட்ட ஹாலில் உட்காந்துட்டு இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுன்னு சாதாரண விஷயம் எல்லாம். 1 மணி நேரத்துக்கு 350 வாங்குறான்னு கேள்விப்பட்டேன். ஆனால் ஒரு 5 ஹவர் இந்த புக்கிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹாலில் உங்களுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கேன். அருமையான ஒரு ஹால், நல்ல ஒரு இதுக்கு முன்னே நடத்தின ஹாலோட இது நல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நான் நிறைய பேச விரும்பலை. எல்லாம் சின்ன நிகழ்ச்சி போன வாரம் அவன் நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. இது நர்ஸுடைய விழா நடந்துச்சு. நேற்று பேசிட்டு வந்தேன். அதுக்கு இப்போ இன்னைக்கு மத்தியானம்
விஜய் குரூப் வந்து என்ன சொல்ற பிளட் டொனேஷன் கொடுத்தாங்க, அது முடிச்சுட்டு வந்தேன். இப்போ இந்த விழா, நாளைக்கு ஒரு கேரளா விழா, அடுத்து வருகிற 15, 16 என்னுடைய டிவிஎஸ்ல 25வது வருஷ விழா ஒன்று நடத்த போறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் நான் இப்போ உங்களுக்கு இதை ஒரு விழாவுடைய அழைப்புதெல்லாம் சொல்றேன். எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். நம்ம இந்தியாவிலேருந்து குறைஞ்சது ஒரு 20 பேர் வர்றாங்க. முக்கியமான ஆட்கள்லாம் ஒரு 20 பேர் வர்றாங்க. 20 பேரும் ஒரே நாள் வச்சு நடத்த முடியாதுங்கிறதுனால 2 நிகழ்ச்சியை எல்லா வருஷமும் ஒவ்வொரு நாள் நடத்துவேன். இந்த வருஷம் 2 நிகழ்ச்சியை 2 நாளைக்கு நடத்துகிறேன். இன்ஷா அல்லாஹ் அதில் வந்து நிறைய முக்கியமான ஆளுகள்லாம் வர்றாங்க. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வரணும். 2 நாள் 2 இடத்துல நடத்தலான்னு இருக்கிறேன். ஹால் வந்து புக்கிங் ஆகிருக்கு. இதை உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் எல்லாத்துலேயும் பார்த்துக்கிறீங்க. எங்களுடைய டிவிஎஸ் ஐதர் குரூப் அந்த மீடியாவில் பார்த்துக்கிறீங்க. அப்புறம் நிஷா மேடம் வந்து கலைச்சாங்க. என்னன்னு தெரியல, அவங்க நம்ம வந்து இங்கே உட்காந்துட்டு இத்தாப்பில் வந்து பேசிட்டு போகிறாங்க. நம்ம பேசும்போது வந்து வருவாங்கன்னு பார்த்தா உள்ளே உட்காந்துருக்காப்புல. எது அங்கிட்டு பணங்கன்னா கொடுக்குறேன்னு அப்புறமா கொடுத்துக்கிறேங்க. ஆளை வெளியே கொண்டுட்டு வர சொல்லுங்க, நான் கொஞ்சம் பேசுன்னு நினச்சிட்டுக்கிறேன். ஏன்னா அதோட போயிட்டாப்புல 1 மணி நேரம் எல்லாரையும் கழிச்சிட்டு போயிட்டாப்புல. என்னாச்சுன்னு தெரியல, போயிட்டாப்புலே போயிட்டு ஏற்றிட்டு எல்லாம் இருக்கிறாங்களா வெளியே வர சொல்லுங்க, கொஞ்சம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். இது ஒரு தூக்கி நிக்க முடியல, அதனால இறக்கி வச்சு வாங்க. உங்களுக்கு மாலை போடல, ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு புருஷன் போட்டிருப்பாங்க, அதனால நான் போட மாட்டேன். ஒரு மைக் ஒன்று கொடுங்க. அதாவது நாங்கெல்லாம் நீங்க பேசும்போது நாங்களும் உட்காந்து கேட்டு இருந்தோம்ல, என்ன போய் தூங்கிட்டு இருக்கிறியா? சைட் எப்படி அடிக்கிற எனக்கு ஒன்றும் புரியல. கனவு இல்லையா ஐயா? முடிச்சு அனுப்பிச்சீங்களே, ஏதோ முட்டுச்சதுக்குள்ள வர மாதிரி 32 பேர் வந்து பின்னாடி போட்டோ எடுத்தாங்க. நானும் உட்காந்து ஐயா நான் எங்க ஓரமா உட்காந்து போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தேன். சரி, போட்டோக்கு போஸ் கொடு. நாங்கெல்லாம் இங்க பார்த்துட்டு ஏதாவது பேசுவியே, ஏதாவது நாங்கெல்லாம் பேசும்போது நீ கேட்பீன்னு நினைச்சிட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன். நீங்க பேசும்போது உங்களுக்கு வந்து டொம்பு டொம்பு மேல அடிச்சாங்க. நான் ஏதோ உங்களுக்கு கல்யாணம் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா? பொண்ணு ரெடி ஆயிடுச்சு, மாப்பிள்ளையும் ரெடி ஆயிட்டாரு, மாலையும் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தா என்னை கூப்பிட்டு வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. அப்படி ஒவ்வொரு வருஷமும் 4-5 ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுதான் கேட்கிறேன், நீங்க நினைக்கிறீங்களா அப்படியே? சார் அந்த மாதிரி கிடையாது சார். நானு சரி, நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, வர்றிய இந்த மாதிரி ட்ரெஸ்னா அவங்க வாங்கி தந்தாங்களே அதே கலர். எனக்கு புரியல, கொஞ்சம் சென்டருக்கு வாங்க. இத இப்படியே விட்டு போனா அப்புறம் ஏன் பண்ண நாடி வரும். அப்புறம் ஏன் புருஷ பாப்பா போற நிகழ்ச்சிக்கெல்லாம் உனக்கு புடவை வேற வாங்கி தர்றாங்களா? ஐயா நானே சுய காசுல 2500 ரூபாய்க்கு வாங்குற புடவை 2500, பிளவுஸ் 7500. இங்க வாங்க, எல்லாம் வைரம். அதான் இது வெளியே சொல்லிடுறேன். இப்ப போகும்போது கஸ்டம்ஸ்காரன் பிடிச்சி உள்ள வச்சு விடுவாங்க. வைரம் என்ன சொல்லிடாதீங்க, உடனே போயிடும். ஐயா கஷ்டம்னா ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். 150 ரூபாங்க ஐயா. என்னை கடத்துனா அம்மா செல்லிக்கு போறாதுங்க. நீங்க கோயத்துல உள்ள எல்லாருக்கும் தெரியும் நீங்க எப்படி எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்க. அதையே நீங்க இந்த பாத்துக்கிட்டு தானே இருக்குது. நீங்க வர்றிய மேக்கப் பண்றியா? எல்லா பெண்களும் மேக்கப் பண்ணிட்டு வர்றாங்க. நீங்க மேக்கப் வந்து நான் இது என்ன யாரும் நம்புவாங்களா? நம்புறீங்களா? ஐயா இவர் யாருக்கு ஸ்பான்சர்? எனக்கா உங்களுக்கா? என்னையா கூட்டு ஒரு பச்சை மண்ண நிக்க வந்து என் புருஷன் அப்படி கேக்குறீங்க? புருஷன் கலாய்க்க முடியாது, காசு தர மாட்டாங்க. புருஷன் தான் எனக்கு ஞாபகம் வருது. புருஷன் சொல்றீல்ல, புருஷனோட அவர் வந்து என்ன அவரை மதிக்கவே மாட்டேங்கிறியே. பேசும்போது அவர் திட்டியே அப்படியா? சரி, கொஞ்சம் முன்ன பேசினியே 30 நாள் என்னை வெளியே அனுப்பிடுறாருன்னு சொல்லிட்டு. என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் வந்திருக்காங்களா, அவங்க கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களால முடியல, அதனால நான் கேட்கிறேன். வடிவேலு இல்ல இல்ல என்னுடைய இந்த பக்கத்துல இருக்கிற நண்பர்கள்லாம் ஆமா நடராஜன் சார் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒய்ஃபும் அவங்க 2 பேரும் வந்து எப்பவும் உங்களை கலைக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல, நீங்க எல்லாம் பேசிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இல்ல நான் கேட்கிறேன், வடிவேல நான் பார்த்துருக்கிறேன். அவர் தன்னைத்தானே இது பண்ணிட்டு அவர் என்ன பேசிட்டு போய் சொல்லி அவர் வளர்ந்துட்டாரு இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நீங்க பொய் சொல்றீங்களா உண்மையை சொல்லலாம்? நான் என்ன பொய் சொன்னேன்?
உங்க புருஷனை விட்டுட்டு 30 நாள் வெளியே போயிருந்தானா அவர் என்ன செய்வாரு? ஐயா இந்த மாதிரி கேட்காதீங்க. நான் ஏதோ 30 நாள் வெளியில போகணும் அவரு என்ன செய்யறாரு? ஆமா நீங்க தானே சொன்னீங்க. இப்ப இங்க அதாவது சார் எங்கள மாதிரி கலைஞர்கள் என்னைக்காவது ஒரு நாள் வெளியில போவோம். அப்ப அந்த மனுஷன் வீட்டுல தான் இருப்பாரு. சரி பொண்டாட்டி இல்ல. அப்ப நீங்க அல்ல நாங்க ஒரு ஆம்பளை ஒரு எங்க பொண்டாட்டி ஒரு நாள் 2 நாள் விட்டு இருக்க முடியல. ஆனா 30 நாள் வெளியே போயிட்டு என்ன சொல்ற? என்ன பண்றது? ஒரு நாள் 2 நாள் என் புருஷன் அப்படி கிடையாது. எங்க எல்லாரும் சொல்லுங்க உங்க பொண்டாட்டியை விட்டு 2 நாள் பிரிஞ்சு இருக்க முடியுமா? ஏங்க சார் நீங்க ஒரு ஆளு எல்லாரும் ஒரு ஆளு இருப்பாங்களா? எங்க நல்லா பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ஏன் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா சின்ன சட்டை கழுவ வேணாம் கட்டி போட்டு டவுசர் எடுத்து வைக்க வேணாம் கம்பூஸ் போனா கழுவ வேணாம் போன 24 மணி நேரம் பாஸ்வேர்டு இல்லாம என்ன வேணாலும் பார்க்கலாம். ஒரு நாள் பொண்டாட்டி இல்லைன்னா ஒட்டுமொத்த ஆம்பளை சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க பாருங்க சார் மேல பாருங்க சார் மேல பாருங்க. அவங்கெல்லாம் பேச்சுலரு அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணதவங்க. இந்த கல்யாணம் பண்ண கேளுங்க. ஆமா எல்லாரும் கேளுங்க. அவங்களோட ஒய்ஃபு இந்த அவருடைய மொபைலுடைய பாஸ்வேர்டு அவர் ஒய்ஃபுக்கு தெரியுமா தெரியாது கேளுங்க. சார் தெரிஞ்சு ஒரு பாஸ்வேர்டு தெரியாம ஒரு பாஸ்வேர்டு. நீங்க நைட் பல பேர் போட்டுட்டு உள்ள டார்ச் லைட் எரியும் திறந்து பாருங்க போன் ஓடிட்டு இருக்கோம். அது எல்லாம் இல்ல உங்க புருஷன் மாதிரி இந்தியாவில் உள்ளவங்க அது மாதிரி செய்வாங்க. எங்க குவைத்துல உள்ள எங்க சகோதரர்கள் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த ஆண்கள் வர்க்கமே அப்படிதான். ஒரு நாள் கொண்டாடி இல்லைன்னா அதனால சுதந்திர போராட்ட தியாகி நடப்பு ஜாலியா சார். நீங்க சார் என் வீட்டுக்கு ரொம்ப நல்ல மனுஷன் சார். நல்ல மனுஷன் நீங்க விட்டுட்டு எப்படி 30 நாள் இருக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஐயா என்ன 30 நாள் உங்களுக்கு நீங்க அதை மாத்துங்க. அதை என்ன மாத்துங்க? அந்த 15 நாள் வீட்டுல இருங்க. 15 நாள் நீங்க போறீங்க. குடும்பத்தோட பிச்சை இருக்குடா. எனக்கு புரியல. நான் வேலை வந்து சம்பாதிச்சாதான் வீட்டுல சாப்பிட முடியும். உடனே நீங்க 15 நாள் ரெஸ்ட் எடுங்க. உங்க சொந்த வேலை பாதி எனக்கு எழுதி வைக்கிறீங்களா? சுத்தம் நான் கேக்குறேன். என் பொண்டாட்டி என்ன எழுதி வச்சிருப்பேன்? நீங்க யார் விட்டு பொண்டாட்டி நாட்டு எழுதி வைக்கிறீங்க? எவ்வளவு போய் சொல்றாங்க பாத்தீங்களா இல்லையா? நம்ம என்ன சொல்றது, நம்ம இந்த இடத்துல வந்து நிறைய சிரிக்க வச்சாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா பொய்ய சொல்லி தான் சிரிக்க வைக்கிறாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குது. சொல்றேன் என்னடா பாவம் அவங்க புருஷனை பாவம். இந்த மேடையில வந்து பேசும்போது நாங்கெல்லாம் ஆம்பளையா இருக்கிறோமா, அவரும் ஒரு ஆம்பளை தானே, அவர் கோவப்படுறாரா இல்லையா, அடிக்கிறாரா இல்லைன்னு அதை யோசிக்கிறேன். ஐயா என் கணவர் மேலாம் இந்த மாதிரி அடிக்கிறார். அது ஒரு பொழுது அதை யாரோ வளர்த்து 30 வயசுல தலை கட்டிட்டாங்க. அது ஒரு அதை அடிக்கல மாட்டாருங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். சரி நான் தான் அவரை அடிச்சுக்கிட்டு என்ன ஒண்ணு புரிட்டீங்க. ஒரு நிகழ்ச்சி பண்ண வந்தா ஜாக்கிரதை. குவைத்து மக்கள் எதா இருந்தாலும் நீங்க ஒட்டுமொத்த ஆள் வந்தாலும் என்கிட்ட ஒரே ஒரு வெப்பன்ஸ் இருக்கு. வெப்பன்ஸ் ஒரே பறவை முடியமாவ பறவை காய்ச்சல் வந்து பாத்துருக்கீங்களா? 15 நிமிஷத்துல காட்டுனேன். மூஞ்ச கதையா தெரிஞ்சுக்கிட்டாப்ல பதிலா எவ்வளவு பயம் இருக்குன்னு தெரியுதுல சார். நான் பயப்படுறேன் அதெல்லாம். ஆமா ஹேப்பி பர்த்டே டு யூ. இது தொலைங்க உயிரை வாங்காம. இதெல்லாம் வந்து சார் நெருப்புனா கொஞ்சம் அலர்ஜி சார். சரி இது நெருப்பு இல்ல, சும்மா கை கூட தரலாம். இது நெருப்பு இல்ல, இது நான் வந்து இல்ல, சும்மா விளையாட்டு பொருள் இது. விளையாட்டு பொருள். ஆமா நெருப்புங்கிற வேற. நெருப்புங்கிற இப்ப பாகிஸ்தானுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அங்க உள்ளூர் போன அதான் நெருப்பு. இது வந்து சும்மா சாதாரண விஷயம். இப்ப இதுக்கே பயந்தேன்னா அதே மாதிரி சண்டை நேரம் வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க நீங்க? நான் என்ன துப்பாக்கி தூக்கிட்டாங்க போருக்கு போறேன். இருந்தாலும் நானே பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கு எதுவும் ஆகக்கூடாது, அங்கேயும் எதுவும் ஆகக்கூடாது. அது ஒரு உசுறு தானே. அந்த உசுறு நல்லா இருக்கணும், நம்ம உசுறு நல்லா இருக்கணும்னு எல்லாருக்காகவும் பிரேயர் பண்ணுவோம். அதுதானே நம்ம பிறந்த மண்ணு. அப்படிங்க எதிரி கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மண்ணு. நான் இருக்கிற ஒரு அரசியல், இந்த அரசியலுக்கு நம்ம போக வேணாம். ஆனால் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்களுடைய உயிர் எந்த உயிரும் போயிடக்கூடாது. அந்த தீங்கு விளைவிக்கக்கூடியவர்கள் மட்டுமே அழிய வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய பிரயர். அது என்றைக்கும் அந்த மனித நேயத்தை நம்ம காப்பாத்திக்கிட்டே இருக்கணும். அங்க இருக்கிற மனிதர்களும் நலவோடு இருக்கணும். என்ன காரணம்னா சார் சொன்னதுனால சொல்றீங்க, இங்க இருந்து சுற்றுலாக்கு போன இன்னும் நம்முடைய மண்ணில் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு குதிரை ஓட்டி பாகிஸ்தான் உயிரை விட்டார்ல, அவருக்கு என்ன வருமானம் கிடைக்க போதீங்க அன்பு சகோதரருக்கு? ஒரு குதிரை ஓட்டி பிழைக்கக்கூடியவர் நம் இந்தியருக்காக உயிர் விட்டார் நினைக்கும் போது அவருக்காக ஒரு நிமிஷம் நம்ம ப்ரே பண்றதுல ரொம்ப குறைச்சு போயிட மாட்டோம்ல. அதனால அங்க இருக்கிறவங்க நல்லா இருக்கும். இப்ப என்ன போடணும், என்ன கண்ணாடி போட்டு கொஞ்சம் அழகா இருக்கீங்களா, கொஞ்சம் பார்க்கலாம்.
நான் ஒரு book படிக்கலாம். இது என்ன என்னது? அதான் சொல்றேன், மேக்கப்பா இல்ல என்ன செக் பண்றதுக்காக கண்ணாடியை போட்டேன். ஐயா ஸ்பான்சர் தானே. நான் காசு வாங்குற வரைக்கும் ஆம்பளை மாதிரி நடிப்பேன், அப்புறம் ஆம்பளையா மாறிடுவேன். பட் ஏதோ படிக்க போறீங்களா? என்ன சார்? என்ன புரியல? இல்ல ஏதோ படிக்க போறேன்னு சொன்னீங்களே. படிக்க போறேன்னு சொன்ன அந்த புக் அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு ஒரு புக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு கொடுக்க படிக்கலாம். ஏன்னா சில விஷயங்கள் வந்து நீங்க பொய்யை சொல்லி பொழைக்கிறத விட உண்மையை சொல்லி பொழைக்கிறதே நான் ஒரு புக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஏன் நீங்க வாங்கி தர மாட்டீங்க? அதான் செய்யணும். இந்த பொழப்பு எனக்கு எதுக்குங்க? நான் அழிய வாங்கிட்டு காசை வாங்கிட்டு போறீங்க. எதுக்கு இந்த மாணவர்கள பொழப்பு? பொய்யை சொல்லி சார் இங்க இருக்கிற எல்லாரும் எனக்காக சப்போர்ட் பண்ண முடியுமா? முடியாதா? முடியாதா? ஏ செல்லப்பாண்டி, நீங்க நான் வரணும். குறைத்து மக்கள் ஆசைப்படுறாங்க. பாவி பூரா போய் ஒரு பொட்டாட்டி பின்னாடி எல்லாரும் சொன்னாங்க சார், நீங்க வாங்க குவைத்துல எல்லாரும் உங்க மேல ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படின்னு ஏமாத்தி கூட்டிட்டு வந்தாங்க சார். நீங்க இப்படி செஞ்சுட்டு போது என் பொண்டாட்டி அப்புறம் டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. இது எதுக்குங்கிற இருக்குது. என் முன்னாடி வரல, ஏன்னா உங்களை மாதிரி வந்திருக்கிறாப்ல ஏதாவது செஞ்சு ஏதாவது கலைச்சிருவேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்க இருக்கிறாங்க. ஏன்னா ஏதோ விஜய் டிவில நிறைய பேர் கலைச்சு விட்டு பிரிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. சும்மா அப்படி ஜாலியா வம்பளுத்துட்டு சும்மா உங்ககிட்ட அப்படியே பேசிக்கிட்டு இது இப்படி நடக்குமோ? இது ஸ்ட்ராங்கா அப்படியா? நான் என்ன கேக்குறேன்னு சொன்னா, உங்க ஹஸ்பண்ட் இன்னும் என் புருஷன் இல்ல அவர் கேட்கல. இன்னும் நீங்க என் புருஷன் வெளியில வரலையா? இல்லையே, நீங்க ஏண்டா நாங்கெல்லாம் ஆம்பளை வர்க்கம். நானும் ஆம்பளை வர்க்கம். அதனால உங்க புருஷனை பத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப கோவம் வருது. நீங்க எல்லா இடத்துலயும் அவரை பத்தி பாவமா கேவலப்படுத்துறிய. வேண்டான்னு நினைக்கிறேன். நான் பேசுறேன், அப்புறம் பேசுறேன். ஏன் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அவர்கிட்டையும் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன் உங்களை 30 நாள் வெளியே அனுப்பிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு? ஏன் அவர் ஏன் வேலைக்கு போக மாட்டாரு? அப்ப 2 பேரும் சம்பாதிச்சு இவ்வளவு பணத்தை என்ன செய்யறீங்க? என்ன நீங்க ஒரு லிமிட் இருக்கா இல்லையா? நாங்கெல்லாம் எங்க ஆள்லாம் ஒரு 60-70 பேர் சம்பளிச்சு அதை வச்சு அவங்க வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்திட்டு இருக்காங்க. 2 பேரும் சம்பாதிச்சு இவ்வளவு பணத்தை வச்சு நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க குவைத்துல இருக்கீங்க. தமிழ்நாட்டுல இருக்கிறதுலே கஷ்டப்படுறது அரசு அதிகாரி தான். அதுல குறிப்பா அந்த பஸ்ல வேலை பார்க்கறவங்க ரொம்ப சம்பளம் ரொம்ப குறைவுங்க. மாமனாருக்கு 2 கிட்டி பையில இருக்கு. இது வந்து இங்க மாதிரி கடவுள் சொல்றான். இதே மாதிரி சொல்லும் போது கடவுள் உடனே ஒரு சமயம் கிட்னி ஃபெயிலியர் ஆக்குனா என்ன ஆகும்? அதான் சரி, எல்லாத்துக்கும் போய் சொல்லாதீங்கிறான். இல்ல இல்ல, நான் வந்து உண்மையை சொல்றேன். இங்க எல்லாருக்கும் தெரியும் நான் எத்தனை படிச்சுக்கணும் கேளுங்க. நான் இங்க வந்து எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு தெரியும். ஆனா இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. அங்கேருந்து வந்து நீங்களும் படிக்கல, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது எனக்கு தெரியும். ஆனா அங்கேருந்து வந்து how are you, how you do இதுனா கேட்கறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு எப்படி அப்படியா? அப்படி தெரியாது. ஐயா கஷ்டப்பட்டு எப்படி படிச்சிருக்கீங்க? பூரா தமிழ் மீடியத்துல படிச்சேன். சரி, அப்படின்னா நீங்க அதுக்கு உள்ள வேலைகளை பார்த்துருக்கலாமே. நீங்க ஏன் பொய் சொல்லிட்டு அலையிறீங்கன்னு கேட்கிறேன். இந்த ஒரு சான் வயிற்றுக்கு நேற்று ராத்திரி ஃப்ளைட் ஏறி காலையில வந்தேன். நீங்க அதுக்கான வேலையை பார்த்து அப்படியே வேலையை கொடுத்துட்டீங்க. அதே ஐடியால எத்தனை பேருக்கு நான் வேலை கொடுத்தேன்? 1000 பேர் என்கிட்ட வேலை பார்க்குறாங்க. நீங்க 1001 இருக்கட்டும், வாங்க. உங்களுக்கு நான் வேணும்னா சொல்லுங்க. நான் 1000 பேர் இருக்காங்க. 1001 நான் என்ன மொக்கையில வந்திருக்கேன்? 1001 சார் எனக்கு வேலை வேணாம் சார். நான் இப்படி பேசியும் போட்டுக்கிறேன் சார். இல்ல, எங்க செல்லப்பாண்டியனா இருக்கட்டும், இந்த குரூப்ல இருக்க எல்லாம் பொண்டாடி வீட்டுல வச்சுட்டு நல்லா சம்பாரிச்சு போறாங்க. ஏன் உங்க புருஷன் வீட்டுல வச்சுட்டு உங்களை வீட்டுல வச்சுட்டு அவங்க சம்பாரிச்சு போறாங்க? இல்ல, அவர் மேல எனக்கு சரியான கோவம். நான் அதுதான் சொல்றேன். ஏன்டா நான் என்ன சொன்னேன், அவர் ஒரு 10 நாள் வெளியில போய் வேலை பார்க்கணும், நோ ப்ராப்ளம். நீங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் குடும்பத்தை பிள்ளைகளோ பாத்துக்கணுங்க. அவரை சொன்னீங்கல்ல, அந்த பிள்ளைகளை தூக்கிட்டு அவங்க பொண்டாட்டி எங்க போச்சுட்டு. ஆனா 30 நாள் உங்க பிள்ளைய அவரை வச்சு ரொம்ப யோசிக்கிறீங்களா இல்லையா? ஒரு நாள் நாங்க வீட்டுல இல்லைன்னா கூட நீங்க என்ன பண்றீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும்.
இல்லை இந்த பிள்ளைகளை எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஏன்னா பொம்பளைகளுக்கு தான் கொஞ்சம் பொறுமைகளை அதிகம்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். சரியா? அதனால தான் சொல்கிறேன், பிள்ளைகளை கொஞ்சம் வீட்டில் இருந்து பாருங்க. நாளைக்கு உங்க பிள்ளை வடிவேலு மாதிரி போய் சொல்லிட்டு அலைஞ்சானா அப்புறம் நீங்க முதியோர் இல்லத்துக்கு தான் போக வேண்டியா இருக்கு. வடிவேல் மேல ஏதாவது கோவமா இருக்கு? கண்டிப்பா இருக்குது. எல்லாரும் ஒரு கோவம் இருக்கு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோட உங்களுக்கு ஏன் மேலயும் கோவம் இருக்கும். செத்த நான் நீங்க பேமெண்ட்ல பாதி வராது, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு சார். நான் என் புருஷனோட சந்தோஷமா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒத்துக்கிட்டாப்ல இன்னும் போய் சொல்ல மாட்டாப்ல. எல்லாம் போய் சொல்ல மாட்டேன். நான் வந்து மேல சொல்றதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் கொஞ்சம் பொய், அவ்வளவுதான். ஒரு இதுக்கு முன்னாடி என் புருஷனோட ஹாப்பியா இருக்கேன். நான் ஹாப்பியா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் என்னோட இந்த உரையாடல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நல்லது. நான் உங்களை வந்து இந்த இடத்துல பார்த்துட்டு எல்லாரும் இருந்து நாங்கள் சும்மா ஜாலியாக உங்களுக்கு சிறப்பு கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஒரு மேடையில எனக்கு தெரியாது, ஒரு ஸ்பான்சர் நம்மள உடனே மேடைக்கு கூப்பிட்டு இவ்வளவு சூப்பரா பேசுறாங்க, இவ்வளவு கலாய்க்கிறாங்க. நம்ம ஏன்னா நம்ம வந்து ஒரு சாதாரண ஆள், நம்ம பேசும்போது அதை ரிசீவ் பண்ணிட்டு திரும்ப கொடுக்குறாங்கன்னு நினைக்கும் போது ஒரு பெரிய கைத்தல். எனக்கு என்னமோ ஒரு 1/2 மணி நேரம் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி, விஜய் டிவில ஒரு பர்ஃபார்ம் பண்ண மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கூட கூட பேசிட்டு இருக்காங்க. அந்த இருக்கு என்னது அந்த புக்கு நாங்க இருக்கு. இல்லை இது நான் எழுதுறேன். ஆமாம், நான் எழுதுன புக்கு அடுத்த வாரம் வந்து வெளியிட போகிறேன். அதுக்கு முன்னே நான் உங்களை அடுத்த வாரம் பார்க்க முடியாது, அதனால் என் கையால் கொடுக்குறேன். இதை நீங்கள் படித்தாலும் சரி, உங்கள் புருஷன் படித்தாலும் சரி, நிறைய மறுபடியும் அவரை தான் மறுபடியும் அவரே கூப்பிட்றேன். அவர் மேல் நிறைய கோவம் இருக்கு எனக்கு. ஏன்னா அடுத்த ட்ரிப் வரும்போது புருஷனை கூட கூட்டிட்டு வரணும். ஏன் ரிட்டையர் ஆன மற்ற எத்தனை பேர் ஆபீசர்னா இப்போ வர்றாங்க, ஒரு 5 பேர் ஆபீசர் தான். அவருக்கு 2 நாள் லீவ் இருக்கு, அதில் வர வேண்டியதானுங்கிறேன். கூப்பிட மாட்டாங்களா? யார் சொன்னது? இதெல்லாம் வந்து இங்கேயும் போய் சொல்றீங்க, இப்பவும் போய் தான் சொல்றீங்க. சனி ஞாயிறு எல்லாருக்கும் லீவ் இருக்கு, அது உங்க புருஷனுக்கு மட்டும் லீவ் இல்லைன்னா? சரி, வீட்டுக்கு வந்து பாருங்க, அந்த ஒரே வாரத்துக்கு திங்கக்கிழமை மட்டும் தான் அந்த லீவு. அந்த ஒரு நாள் தான் அவன் சட்டி துவைக்கிறது, பொடியை துவைக்கிறது, பிள்ளைய பார்க்கறது, எல்லா வேலையும் சேலை துவைக்கிறது. செல்லப்பாட்டி நல்லா கொண்டாந்து வச்சுக்கிற டீம் அண்ணே, என்ன பொருளாதாரண்ணே ஆனா உண்மையிலே சொல்றீங்க, நல்ல டீம், உங்களை நல்லா பாத்துக்கிறோம். நல்லா பாத்தீங்க. எவ்வளவு வாங்கிட்டேன். நீங்க ஒரு புத்தகம் எழுதுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல, சரவணபவன் மேடம் வந்து சங்கீதாவை கூப்பிட்டு வந்தாங்க. அப்பவே நான் ஒரு நட்சத்திரத்தை கூப்பிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நயன்தாராவை தான் எதிர்பார்த்தோம். ஆனா சின்ன தீர நயன்தாரான்னு சொன்னதுனால உங்களை கூட்டிட்டு வந்தோம். அதுக்காக நயன்தாரா கிடையாது. நானும் செல்ல பாட்டினா நல்ல பாட்டி நினைச்சேன். இது அப்படிதான் மேலே ஏறேன். நாடி பார்த்தேன், மேக்கப்பை கலைச்சேன்னா ஒரு கூட்டம் இருக்காது. பேசாம இருக்க வாங்கின காசுக்கு நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு. பட் ரொம்ப ஹாப்பி சார். புத்தகத்தை கொடுங்க சார். அதுமாதிரி நான் படிச்சுட்டு நான் உங்களுடைய அண்ணன்ட்ட சொல்லி உங்களுக்கு சொல்ல சொல்றேன். உண்மையை பேசுனா 10 பேர் கூட வந்து நிற்பாங்க, பொய்யை பேசுனா ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. இதை முக்கியமான சொல்லிடுறேன் சார். இனிமே போயிட்டு வர மாட்டேன் சார். ஓகே, சந்தோஷம். உங்க முன்னாடி எல்லாம் சொல்றாங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க. என்ன ரெக்கார்ட் ஆகுதா? அடுத்த மாசமே வருவேன். யா, உங்க எல்லாரும் சொந்த வந்தா நம்பி தானே வந்தேன். தங்கச்சி அனாவே விட்டுட்டீங்க, பாவீங்களா? இந்த புக்கு நான் அடுத்த வாரம் வெளியிட இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். இதை உங்க ஏன்னா அடுத்த வாரம் இருக்க மாட்டாங்க, அதனால நம்ம சகோதரிக்கு இந்த புக்கு இந்த ஊர்ல இருக்க மாட்டேன் சார். உங்களுக்கு கேரண்டி இருக்கா? இல்ல, கேரண்டி இருக்கா? அடுத்த வாரம் நீ ஒரு ஆக்சிடென்டோ இல்ல ஒரு மரணமோ வராதுன்னு நினைக்கிறீங்களா? நான் பாகிஸ்தான்ல கூட போய் சாகுறேன். அடுத்த வாரம் ஆக்சிடென்டோ ஐயா, இந்த வெள்ள நிவாரணம் நீங்க கொடுக்கும் போதுயா, மலையில இருக்கிற தண்ணி நானே ஈட்டி போனேன். பக்கத்துல ஒரு கிராஸ் பண்ணி என்ன பார்த்து வந்தீங்க. நான் வேணாம் அதான் கேட்கிற இடம் மாட்டாது. அடுத்த வாரம் கேட்டா சார், அடுத்த வாரம் நீங்க வரீங்க. நான் சார் நீட்டி போனா அடுத்த வாரம் வருவேன். நீட்ட முடியலன்னா இன்னைக்கு எல்லா நியூஸ்லயும் வருவேன். அந்த கண்டிப்பா நீங்க உங்க வாயில என்ன, நீங்க முஸ்லிமா இருக்கிற நிஷா உங்க முஸ்லிம் தான். ஆனா நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க, நீ காலையில படுத்தா மாலை உனக்கு சொந்தம் இல்ல, மாலையில படுக்கும்போது நாளை காலை உனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ்னா படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் சார். நீங்க இந்த பாசிட்டிவா பேசுறதுக்கு ஏதாவது படிச்சிருக்கீங்களா சார்? அடுத்த நொடிங்கிறது நம்ம கையில இல்ல சார். ஆனா அந்த உலகத்தையே நம்ம பிடிச்சிடலாம்ன்றதா சார் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய எங்க அப்பா எனக்கு கொஞ்சம் அதிகமா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க சார். அதனாலதான் சார் உலகத்துல கல்பாடுறவங்க சாதிக்க முடியாதுன்னு சொன்னப்போ அதே விஜய் டிவில தொகுப்பாளரா வந்து நின்று இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு நான் ஒரு முன்னுதாரணமா இருக்க நினைக்கிறேன் சார். வாழ்க்கையில எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் முடிச்சு காட்ட
கண்டிப்பா. நான் சாக மாட்டேன் சார். ஐயா, வெளியே போய் ஐதரடியில கிடையாது. இன்னைக்கு சொல்றதுக்குனே பரபரப்பா சார். இன்னைக்கு இந்துக்களா இருக்கட்டும் கிறிஸ்டினா இருக்கட்டும் இங்க அரபி வார்த்தையில இன்ஷா அல்லாஹ்னு சொல்லி தான் எதையும் சொல்லுவாங்க. எங்க வீட்டுல சொல்லுவாங்க. சொல்லுவாங்கல்ல, உங்கள்ட்ட வந்துச்சு அந்த வார்த்தை வந்துச்சா, இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வாரம் வருவேன்னு சொல்லியிருந்தேன்னா உங்களை பாராட்டி இருப்பேன். இஸ்லாமிய நிகழ்ச்சினா பரவாயில்ல சார். எல்லாரும் சார் ஆல் மை ஃபேமிலி சார், ஆல் மை பிரதர் சார், ஆல் மை உடன்பிறப்பு சார். வீட்டுக்குள்ள வாங்க சார். இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வரும் சார். கதவை சாத்துற நான் முஸ்லிம் சார். வெளியில வந்தா இந்தியன் சார். ஐயா அந்த நாலு பக்கம் புத்தாக்க புரிஞ்சுறாங்க. புரிதலாமா? வேற ஒன்றும் வேண்டிய இல்லை, இது கேட்கணும் போது பத்தியா விடாதீங்க. ஏதாவது பேச சொல்றாங்க, மக்கள் நிறைய கேட்கணுமா உங்கள்கிட்ட? சரி நான் கேட்கிறேன், இந்த ஒரு பிள்ளை பெற்று எத்தனை வருஷம் ஆச்சு? தம்பி நீ ஒருத்த போதும் எனக்கு என் உசுரே இந்த ஊருக்கு வந்ததுக்கு நீ மட்டும் அப்பா கிட்ட கேட்காத போய் சொல்ல. நீ ஒருத்த தான் நீ அழகு ஒரு கேள்வி, ஒரு பிள்ளையோட நிப்பாட்டிட்டு ஏன் அடுத்த பிள்ளைல பக்கத்துக்கு ஒரே ஒருத்த தான் நல்லா கேள்வி கேட்டான். சரி லாஸ்டா ஒரே ஒரு கேள்வி. சொல்லு உங்க பையனுக்கு எத்தனை வயசு ஆச்சு? 14 சார். எத்தனை வயசு? 14 சார். 14? ஆமா சார். நான் 14 வருஷத்துக்கு அப்புறமா உங்க புருஷனை விட்டு நீங்க வெளியே போயிடுறீங்க அப்படித்தானே? இல்ல நான் எது கேட்கிறேன், மறுப்பில்ல என் பெக்கலன்னு தான் கேட்கிறேன், வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு இன்னொரு பிள்ளை இருக்குங்க. அதுக்கு 5 வயசு லாங் கேப்புக்கு அப்புறம் ஐயோ சொல்லவும் ஐயா பெத்தையா ஒரு பெண் குழந்தை இருக்குங்கய்யா, ஒரு ஆண் குழந்தை 14, பெண் குழந்தை 5. ரேஷன் கடையில ஜாமான் எதுவும் போடுறீங்களா? இல்ல இந்த போட்டோல பார்த்தேன். ஏன் நீங்க 2 பிள்ளையும் போட்டு வச்சிருக்கலாம்ல, ஒரு பையனை மட்டும் போடுங்க. இல்ல 2 குழந்தை இருக்கு. இந்த குரூப் இருக்கு, இந்த குரூப் அது அந்த போட்டோவை எடுக்கல. அவங்க தான் சதீஷ் போட்டோ நிறைய பேர் தெரியும், சஃபாவை எல்லாருக்குமே தெரியுமே. அப்படியே ஓகே. நிறைய பேருக்கு சஃபா தாய் மாமா மாறிட்டாங்க. நிறைய பேர் வந்ததுல இருந்து மருமக எப்படி இருக்கான்னு கேக்குறாங்க. சோ என் குழந்தை எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு என்னை தவிர யாரையும் தெரியாதோ? நான் உங்களை தவிர உங்களே எனக்கு தெரியாது. இங்க வந்தா எனக்கு தெரியும். உங்களுடைய நிகழ்ச்சி எதுவுமே நான் பாக்குறது கிடையாது. நான் தான் சொல்றேன், பொய் சொல்றேன். அந்த இப்ப இன்னைக்கு பேசுனதுல நிறைய பொய் இருக்குன்னு தெரியுது. ஒரு மாசம் வரைக்கும் உங்க புருஷனை பிரிஞ்சு இருந்தீங்கன்னா அவன் என்ன ஆவான் நிலைமை? ஐயா அவன் நல்லதாங்க இருக்கான். நல்லவனா இருக்கிறானா? நல்லா இருந்தா என்னங்கயா? ஒரு மாசம் தானங்கயா. ஏங்க ஒரு மாசம் நான் உன் புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்கேன், இவ்வளவு ஃபீல் பண்றீங்க. வருஷ கணக்குல என் தங்க குட்டிலாம் கொண்டாடிய விட்டு இருக்க மண்ணுல குடும்பத்துக்காக இளவலை கோச்சிட்டு குடும்பத்துக்காக வாழ்ந்துருக்கேன். சிங்க குட்டியா வாழ்ந்துருக்கேன். சரியான உண்மைதான். அது ஆம்பளை செய்ய தான் நான் பாராட்டிருப்பேன். ஆம்பளை பொம்பளை கிடையாதுங்க. குடும்பத்துக்காக உழைச்சாலே ஆம்பளையும் பொம்பளையும் ஒண்ணுதான். நான் எங்க குடும்பத்துக்காக உழைக்கிறேன். 30 நாள் நான் வெளியே போறோம், எங்க வீட்டுல 40 பேர் நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும். ஐயா என் நிலைமையை பாருங்க, பிச்சை எடுக்க மாதிரி கட்டையா பர்சனலா கேட்கிறேன். என்னாச்சு? தடுமாறு எந்த அழகை பார்த்த கொடுக்குறீங்களா? புடிங்கிட்டு போவா. நீங்க போறதுக்குள்ள இதுல படிச்சு ஏதாவது நல்ல வரி நல்லா இருக்குன்னு சொல்லணும். எதிர்பார்க்கலாம். நான் உண்மையிலே நான் பிடிச்ச மேக்ஸிமம் புத்தகம் தான் எனக்கு பிடிச்ச விஷயம். புத்தகம் பேனாவும். அதனால நீங்க நன்றி. இவ்வளவு நேரம் அழகாக நம்மள்ட்ட பேசினாங்க. அவங்களுக்கு இந்த புக்கை நான் பெருசா கொடுக்குறேன். பெரிய பிரைஸ்னா கொடுக்குன்னு நினைச்சேன். ஆனா பெரிய நெக்லஸ்லாம் போட்டு வந்திருக்காங்க. அதனால இதுக்கு மேல நம்மளால எதுவும் கொடுக்க முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க எங்க ஆபீஸுக்கு வந்தாக்க நான் எதுவுமே கொடுக்காம அனுப்ப மாட்டேன். எல்லாருக்கும் ஆன்மீகவாதி அரசியல்வாதி எல்லாருக்குமே நல்லது செஞ்சு அனுப்ப. கண்டிப்பா வாங்க, நான் எதிர்பார்க்கிறேன். ஓகேவா? நாளைக்கு ஒரு ரொம்ப நன்றிமா. ரொம்ப சந்தோஷம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிஞ்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.